पराशक्ति आत्मस्वरूपिणी आनंद போதினி. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். அதுபோல நம் உடல் நலன் ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் நம் வாழ்க்கையில் நம் நினைத்த இலக்கினை நம்மால் அடைய முடியும். நமக்கு தேவையான உடல் நலத்தையும் மன ஆரோக்கியத்தையும் வாரி வாரி வழங்கும் ஒரு உன்னத கலைதான் நமது பாரத தேசத்தின் யோகா கலை. அத்தகைய சர்வதேச யோகா தினத்தை பற்றி உங்கள் முன் உரையாற்ற வந்துள்ளேன். ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக கொண்டாடுவதற்கு பின்னால் நம் இந்திய தேசத்தின் உழைப்பும் உலகளாவிய பொறுப்பும் இருக்கின்றன. முதலாவதாக வந்தாரை வரவேற்பது தமிழக மரபு. எனவே வந்தோரை வரவேற்பதை நிகழ்த்த வருபவர் மதிப்பிற்குரிய உதவி தலைமை ஆசிரியர். இனிய காலை வணக்கம். ஒரு மனிதனுக்கு உடல் நலமும் மனநலமும் இன்றியமையாதது. ஒருத்தருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டால் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த உடல்நல குறைவு போகும். மனநலம் குறையும் போது, மனநலம் பாதிக்கப்படும் போது அவங்க அப்பவும் ஹாஸ்பிட்டல் போவாங்க, மருந்து கொடுப்பாங்க. ஆனாலும் அந்த மருந்தோட கவுன்சிலிங் இன்னும் வேறு சிலதெல்லாம் தேவைப்படுது. யோகா மாதிரியான கலைகளும் இங்கே தேவைப்படுது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க பாதிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் மனவளக்கலை மன்றத்திலிருந்து வந்துள்ள அனைவர்களையும் நம் பள்ளி நிர்வாகம் சார்பாகவும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் நல்ல பலத்த கரவொலி எழுப்பி வரவேற்போம். ரெடி? சிறப்பாக மாணவிகள் யோகாசனம் செய்தீர்கள். பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மாணவிகளும் தினந்தோறும் அறிவுரை சொன்னபடி ஒரு 1/4 மணி நேரம் எடுத்து இந்த யோகாசன பயிற்சிகளை செய்தால் உங்கள் உடல் நலமும் மனநலமும் மிகவும் நன்றாக இருக்கும். நன்றாக படிப்பீர்கள். நம்முடைய மாணவிகளுக்கு யோகாசனத்திலிருந்து அநேக தினந்தோறும் நம்முடைய ஹாஸ்டல் மாணவிகளுக்கு பயிற்சி செய்து கொடுக்கிறார்கள். அந்த குழுவினர் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.